ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம டாக்டர் சலீம் அலி அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் இங்கிலீஷ் சிலபஸ்ல பார்ட் பில 4th பாயிண்ட்ல கொஸ்டின்ஸ் ஆன் த பயோகிராஃபி ஆஃப் டாக்டர் சலீம் அலி அப்படின்ற இடத்துல வருது. சரி, வாங்க சலீம் அலியை பத்தி பார்க்கலாம். சலீம் அலி, இவரோட ஃபுல் நேம் சலீம் மொய்சுதீன் அலி. இவர் 12/11/1896 அன்று பிறந்தார். இவர் ஒரு ஃபேமஸ் ஆர்னித்தாலஜிஸ்ட், அதாவது பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பிற்கு தான் ஆர்னித்தாலஜி அப்படின்னு பெயர். சலீம் அலிய பேர்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. பறவைகளை பத்தி கணக்கெடுத்த முதல் இந்தியர் இவர் தான். அது மட்டும் இல்லாம இவரோட புக்ஸ் ஆர்னித்தாலஜியை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 1947 ஆண்டுக்கு பிறகு சலீம் அலி அவர்கள் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டில ஒரு முக்கியமான மனிதரா திகழ்ந்தாரு. இவர் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட சேர்ந்து பாரத்பூர் பேர்ட் செஞ்சுரி அப்படின்ற ஒரு பறவைகள் சரணாலயத்தை ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சாரு. அதுதான் இப்போதைக்கு கொலாடியோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் கேரளாவில் உள்ள சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் கழிவை தடுக்கவும் செஞ்சாரு. அப்புறம் சலீம் அலி பெற்ற விருதுகள் அப்படின்னு பார்த்தா இவர் 1958 ஆண்டு பத்மபூஷன் விருதையும் 1976 ஆண்டு பத்ம விபூஷன் விருதையும் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்டோட, அதாவது பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியனோட கோல்டு மெடலையும் வாங்கியிருக்காரு. இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியன் கிட்ட இருந்து கோல்டு மெடல் வாங்கின ஃபர்ஸ்ட் நான் பிரிட்டிஷ் சிட்டிசன் இவர் தான். அதுக்கப்புறம் சலீம் அலி அவர்கள் எழுதின ஃபேமஸான புக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்னு த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் த ஃபால் ஆஃப் யூ ஸ்பாரோ அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. இப்ப இந்த செகண்ட் புக்ல பாருங்க, அந்த நேம்ல ஆட்டோபயோகிராஃபின்னு வருது. அதனால இது அவரோட சுயசரிதை கிடையாது, ஜஸ்ட் இது அந்த புக்கோட நேம், அவ்வளவுதான். சலீம் அலி அவர்களுடைய நினைவாக SACON, அதாவது சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்டரின்றத கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம இந்திய கவர்மெண்ட் அமைச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.